ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி ஒரு நியூ ரெசிபி பார்க்க போகிறோம். அது என்னதுன்னா க்ரீன் சிக்கன் கறி. இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம இன்றைக்கி பார்த்துடலாம். இந்த சிக்கன் கறி வந்து நீங்கள் நான், சப்பாத்தி, அப்புறம் புரோட்டா எல்லாத்துக்கூடையுமே சேர்த்து சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சிக்கன் கறிக்கு நான் 3/4 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். சிக்கனை ஃபஸ்ட்டு தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. வாஷ் பண்ண சிக்கனை ஒரு பவுல் கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு ஸ்ட்ரெயினரில் போட்டு அதில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் வடிகட்டி எடுத்துக்கோங்க. சிக்கனை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டோம். இந்த சிக்கன் கறிக்கு நான் 1 கை புதினா, அப்புறம் கொஞ்சம் மல்லி எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கப் தயிர் சேர்த்து மேரினேட் பண்ண போகிறோம். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அப்புறம் மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துட்டோம். தேவையான அளவு உப்பு, ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. திருப்பியும் 1/2 கப் தயிர் கூட சேர்த்துருங்க. மொத்தம் 1 கப் தயிர் இந்த சிக்கன் கறிக்கு சேர்க்குறோம். ஒரு மிக்ஸி கப்பில் எடுத்து வச்சுருந்த புதினாவை சேர்த்துருங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துருங்க. நான் 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். அப்புறம் மல்லி இலையை கட் பண்ணி சேர்த்துருங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை சேர்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துட்டோம். இப்போ 1/2 கப் தண்ணி ஊற்றி இதில் இனி 1/3 கப் cashew சேர்த்துருங்க. எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா ஃபைனாக பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டோம் பாருங்கள். இனி இதை நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை 10 மினிட்ஸ் ரெஃப்ரிஜரேட் பண்ணிவிடுங்க. 3 வெங்காயம், 2 தக்காளி, அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். ஜீரகம், coriander பவுடர், டர்மரிக் பவுடர், அப்புறம் கரம் மசாலா எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இங்கே நார்மலாக வீட்டில் வைக்கிற சிக்கன் கறியை விட இந்த சிக்கன் கறி வந்து உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதே டைம் ரொம்ப ஃப்ளேவராகவும் இருக்கும். எல்லாருமே இந்த சிக்கன் கறியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பேனை ஹீட் பண்ணி அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு, அப்புறம் 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்த ஆனியனை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த சிக்கன் கறிக்கு எந்த அளவுக்கு ஆனியன் நல்லா பொரிஞ்சு ஃப்ரை ஆகி வருதோ அந்த அளவுக்கு இந்த சிக்கன் கறி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைனா நீங்கள் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி கூட எடுத்துக்கலாம். இல்லைனா லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி எடுத்துக்கோங்க. மீதி இருக்கிற வெங்காயத்தில் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிடுங்க. எடுத்து வச்சுருந்த 2 தக்காளியை கட் பண்ணி மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணி வதங்கிட்டு இருக்கிற வெங்காயத்தில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ தனியாக எடுத்து வச்சுருந்த வெங்காயத்தை அதே மிக்ஸி கப்பில் போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்ல பேஸ்ட்டாக அழகாக அரைஞ்சி வந்துருச்சு. இப்போ பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறோம் ஆனியனையும் வதங்கிட்டு இருக்கிற அந்த வெங்காயத்தில் சேர்த்துட்டோம். மீதி இருக்கிறத தனியாக தண்ணி ஊற்றி வச்சிடலாம். வெங்காயம், தக்காளி ரெண்டையுமே லோ ஃப்ளேமில் வச்சு பேஸ்ட் மாதிரி ஆகுற வரைக்கும் வதக்கிடுங்க. ரெஃப்ரிஜரேட் பண்ணி வச்ச சிக்கனை வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அது ஐஸ் எல்லாம் போகட்டும். மேரினேட் பண்ணி வச்ச சிக்கனை வதங்கிட்டு இருக்கிற வெங்காயம், தக்காளி கூட சேர்த்துடுங்க. லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. 1/2 கப் தண்ணி மிக்ஸி கப்பில் ஊற்றி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வதங்கிட்டு இருக்கிற வெங்காயத்தை கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். 7 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுருங்க. 2 பின்ஸ் டர்மரிக் பவுடர் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட ஒயிட் பெப்பர் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒயிட் பெப்பர் கூட சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் சேர்த்துருங்க. அப்புறம் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா ரெண்டையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சிக்கன் குக் ஆகிறதுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் 5 to 10 மினிட்ஸ் மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. சிக்கன் எப்படி வெந்திருக்குன்னு திறந்து பார்த்துடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சிக்கன் ஓரளவுக்கு இப்போ வெந்துருச்சு. ஓவர் குக் பண்ணிடாதீங்க. ஓவர் குக் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் கலர் சேஞ்ச் ஆகிடும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிவிடுங்க. லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணும்போது இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளோட க்ரீன் சிக்கன் கறி இப்போ ரெடி ஆகிடுச்சு. இனி நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். க்ரீன் சிக்கன் கறியில் கார்னிஷ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் கூட சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
அவ்வளோதான், நம்மளோட க்ரீன் சிக்கன் கறி இப்போ ரெடி ஆயிருச்சு. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.